வெல்கம் டு இணைந்து ஐஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன சார் அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அறிவிக்கை எண் நோட்டிபிகேஷன் நமக்கு வந்துச்சு 2/2/2024 9/2 அறிவிக்கையின் படி ஓகேவா. 27 என்ன பண்றாங்க, திரும்ப இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கே தெரியும். என்னாச்சு, போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆச்சுல, 2400 போயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, வரிசை எண் ஓகேவா, அறிவிக்கப்பட்டுள்ள பதவிகளில் வரிசை எண் 7 மற்றும் 8 குறிப்பிட்ட பதவிகளுக்கு, அதாவது போஸ்டிங் நம்பர் 7 போஸ்டிங் நம்பர் 8ல அதுல இருக்க பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அல்லது பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் கல்வி தகுதியுடன் மாஸ்டர் ஆஃப் பிளானிங் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் ஓகேவா. சோ பாத்தீங்கன்னா பிஇ சிவில் படிச்சிருக்கணும், இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஆர்கிடெக்சர் இருக்கணும். அதோட என்ன இருக்கணும் அப்படின்னா, மாஸ்டர் ஆஃப் பிளானிங் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா, பட்டப்படிப்பு தரநிலையில் டவுன் பிளானிங் கோட ஓகேவா. இப்ப நம்ம வந்து என்னன்னா டவுன் பிளானிங் கோட் எடுக்க மாட்டோம், நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், சிவில் இன்ஜினியரிங் கோட் தான் எடுப்போம். பட் ஆனா நீங்க பிஇ சிவில் படிச்சுட்டு இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா நீங்க எம் பிளான் படிச்சிருந்தா மட்டும், மாஸ்டர் ஆஃப் பிளானிங் படிச்சிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க டவுன் பிளானிங் கோட் நம்பர் 104 பாடத்தை நீங்க பேப்பர் 1 எழுத்துக்கு தேர்வு செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. சோ நீங்க பிஎஸ்சி படிச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த பேப்பர் செலக்ட் பண்ண முடியாது. சோ சொல்றது புரியுதா? நீங்க பிஎஸ்சி சிவிலும் படிச்சுட்டு இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் பிளானிங் படிச்சிருந்தா மட்டும் ஓகேவா, மாஸ்டர் ஆஃப் பிளானிங் படிச்சிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், டவுன் பிளானிங்கிற பேப்பர் 1 எடுத்து உங்களால எழுத முடியும். அப்படி நீங்க மாஸ்டர் ஆஃப் பிளான் படிக்கல அப்படின்னா நீங்க எழுதலாம் இந்த எக்ஸாம் ஓகேவா. ஆனா என்னன்னா இந்த பேப்பரை நீங்க செலக்ட் பண்ண கூடாது ஓகேவா, அதான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? சோ பிஇ சிவில் பேச்சுலர் டிகிரி ஆர்கிடெக்சர் எழுதலாம், எக்ஸாம் நம்ம எழுதலாம். பட் இந்த பேப்பர் செலக்ட் பண்ணி நம்ம எழுத முடியாது. இந்த பேப்பர் யார் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, யார் மாஸ்டர் ஆஃப் பிளான் படிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ண முடியும், இந்த டவுன் பிளானிங் கோட் 104 பாடத்தை பேப்பர் 1 எழுத்து செஞ்சு எழுதலாம்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. சோ அப்ளை பண்ணாதாங்க, அப்ளை பண்ணிருங்க. ஏன்னா 12ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, சொல்லி 10 நாள் தான் இருக்கு. ஸோ அப்ளை பண்ணாதாங்க, சீக்கிரமா என்ன பண்ணிருங்க, அப்ளை பண்ணிருங்க. ஸோ வேகன்சிங்கிறது ரொம்ப மாசான வேகன்சி. நகராட்சி நிர்வாக கார்பரேஷன்ல வந்துருக்க மாசான வேகன்சி எவ்வளவு அப்படின்னா 2400 மேல வந்திருக்கு ஓகேவா. 2400 பிளஸ் வேகன்சி. இன்னமும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, இன்னமும் இன்க்ரீஸ் வாய்ப்பு இருக்கு. நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரியும், ஒரு நியூஸ் பேப்பர் விட்டுருந்தாங்க. என்ன சொல்லுதான் அப்படின்னா, மினிஸ்டர் சொல்லிருக்காங்க அப்படின்னா, கார்பரேஷன் வந்து நிறைய வேகன்சி இருக்கு ஓகேவா. சோ 10,000 போஸ்ட்டுக்கு வெறும் 2000 பேர் ஒர்க் பண்றாங்க. 10,000 போஸ்டிங்க்கு வெறும் 2000 போஸ்ட் ஒர்க் பண்றாங்க. இன்னும் 5000 பேர் நாங்க வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா. சோ இன்னும் 5000 போஸ்டிங் எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா இது இன்னும் இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு, திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் வரல திரும்ப என்ன ஆகும், போஸ்டிங் வரல திரும்ப என்ன ஆகும், இது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1600 இருந்துச்சு, 1900 போச்சு ஓகேவா, 2100 போச்சு, 2400 வரைக்கும் போயிருக்கு. சோ இன்னும் என்னன்னா இன்னும் இது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஓகேவா. சோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வேகன்சி. சோ இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா 4 மாசம் டைம் இருக்கு, உட்காந்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா. சோ படிச்சா கண்டிப்பா என்ன பண்ணலாம், நம்ம கிளியர் பண்ண முடியும். சோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இது நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகேவா. இது நம்ம என்ன பண்றோம், கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சோ போறதுக்கு முன்னாடி சில பேர் டவுட் வரும், அது என்ன சார் போஸ்ட் நம்பர் 7 போஸ்ட் நம்பர் 8 என்ன சார், அதையும் காட்டிடுறேன் என்ன உங்களுக்கு. அது சிவில் போஸ்ட் தான், அதையும் காட்டிடுறேன். இங்கே பாருங்க, போஸ்ட் நம்பர் 7 என்னன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பிளானிங் இன் கார்பரேஷன். இது 8ங்கன்னா டவுன் பிளானிங் ஆஃபீஸர். சரி சார், இதுல என்ன சார் 7 and 8 சொல்லியிருந்தாங்க, இல்ல குவாலிஃபிகேஷன் பாருங்க, அவங்களே கொடுத்துருப்பாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வராங்க. ஒரு குவாலிஃபிகேஷன் காட்டிடுறேன். பாருங்களேன், மஸ்ட் பாசஸ் டிகிரி இன் பிளானிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர். இதான் நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம் நீங்க பிஎஸ்சி நம்ம இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டவுன் பிளானிங் பாத்தீங்கன்னா மஸ்ட் பாசஸ் டிகிரி இன் பிளானிங் ஆர் சிவில் ஆர்கிடெக்சர், இது பண்ணா என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். பட் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தா ப்ரிஃபரன்ஸ் ஒன்று கொடுத்தாங்களா, மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தா ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அதுலயும் மாஸ்டர் டிகிரி இன் பிளானிங் பண்ணியிருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு ஓகேவா. ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் உண்டு, உங்களுக்கு உண்டு. நீ எக்ஸாம் எழுதுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பேப்பர் கோர்ஸ் செலக்ட் பண்றப்ப 104 செலக்ட் பண்ணி நீங்க எழுதலாம். யார் அப்படின்னா அது அவங்க மட்டும்தான் ஓகேவா. என்ன பண்ணலாம், நீங்க பேப்பர் 1 எழுதுவீங்கல்ல, பேப்பர் 1 என்ன பண்ணலாம், மற்ற சிவில் தான் எழுதுவாங்க.
அவங்க மட்டும் 7 and 8க்கு எழுதுறவங்க மட்டும் நீங்க மாஸ்டர் ஆஃப் பிளானிங் படிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணலாம், டவுன் பிளானிங் எடுத்து எழுதான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மற்றவங்க சிவில் தான் எழுத்தாகும். ஓகேவா? யார் மாஸ்டர் ஆஃப் பிளான் படிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ணலாம், 104 எடுத்து நீங்க எழுதலாம். ஓகேவா? அது கொடுத்துருக்காங்க. நாமளா சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட்னா நம்ம 101 எழுதணும். சிவில் இன்ஜினியரிங் தான். மெக்கானிக்கல்லாம் 102 தான் இருக்கிறேன், 103. சப்போஸ் நீங்க 7 and 8 போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னா நீங்க மாஸ்டர் ஆஃப் பிளான் படிச்சிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், இங்க இருக்கு பாருங்க, டவுன் பிளானிங் 104 நீங்க என்ன பண்ணலாம் எடுத்து நீங்க எழுதலாம். எப்போ அப்படின்னா போஸ்ட் 7 and 8க்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா மட்டும், அது நீங்க மாஸ்டர் ஆஃப் பிளான் படிச்சிருந்தா மட்டும் தான் எழுத முடியும். எம் பிளான் படிச்சிருந்தா மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும், இந்த கோட் எடுத்து எழுத முடியும். இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணும், நீங்க இந்த கோட் தான் எடுத்து நீங்க 101 எடுத்து நீங்க எழுதி ஆகணும். ஓகேவா? புரியுதா? ஸோ இதான் அந்த கொடுத்த அப்டேட், அந்த அப்டேட் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி நாலுமே என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாஸ் எக்ஸாமுக்கு சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி நாலுமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. டிப்ளமோ லெவல் தனியா போகுது, பி லெவல் தனியா போகுது. ஓகேவா? சோ நீங்க டிப்ளமோ எக்ஸாம் படிக்கிறேன் சார், 29 எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கும் தனியா படிச்சுக்கலாம். ஏன்னா பி எக்ஸாம் ஒன்லி பி எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாம் படிச்சுக்கலாம். நீங்க பி படிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள். அதான் தெரிஞ்சுங்க, நீங்க பி பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோ எக்ஸாமுக்கு எலிஜிபிள், டிகிரி எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்க பிஏ முடிச்சீங்கன்னா 2 எக்ஸாமும் படிங்க, கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். நம்ம இன்ஸ்டியூட்ல பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ரெக்கார்டட் கிளாஸ் பிளஸ் 50 டெஸ்ட். ஐயோ 50 டெஸ்ட் பிளஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. பிளஸ் நம்ம என்ன பண்றோம், மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்றோம். மெட்டீரியல் நம்ம ரெடியா இருக்கு. ஓகேவா? ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தமிழ் மெட்டீரியல் ஆல்சோ அவைலபிள். ஓகேவா? தமிழையும் நம்ம என்ன பண்றோம், மெட்டீரியல் கொடுக்குறோம். படிக்க என்ன பண்றோம், தமிழுக்கும் நாங்கள் தமிழ்லேயே மெட்டீரியல் கொடுக்குறோம். ஸோ படிக்க உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாஸஸ் சேரணும் சார், எனக்கு கிளாஸஸ் டீட்டெயிலாம் கேட்கணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்க, 7708197281. இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கால் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். ஏன்னா 2500 கோர்ஸ் அரௌண்ட் வரப்போகுது. ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பண்ணீங்கன்னு என்ன பண்ணலாம், எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ.